தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதானி குரூப்ல இருந்து முதல் முறையா ஒரு புதிய ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதானி ரெக்யர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன போஸ்டிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதானியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து தான் இந்த ரெக்யர்மெண்ட்டை அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதற்கான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், அதுவும் 2 MBக்குள்ளே மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, JPEG அல்லது PNG ஃபார்மேட்டில். அடுத்து வேர் யூ ஆர் அப்ளையிங் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்டை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது, அடுத்து ஆதார் படி உங்கள் நேம் எப்படி இருக்குது, உங்கள் ஆதார் நம்பரு, உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸில் உங்களோட 10th 12th, அடுத்து உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸ், அதாவது காலேஜ் எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, காலேஜ் நேமு, அடுத்து என்ன டிசிப்ளினு, எப்போ பாஸ் பண்ணிங்க, இப்போ டிப்ளமோவாக இருந்தால் டிப்ளமோ மார்க்ஸ் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அரியர்ஸ் இருக்குது, எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கீங்க, என்ன காலேஜ் டைப்பு, அதாவது அட்டானமஸ் காலேஜா, கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட் காலேஜா, அடுத்து ஸ்டடி, அதாவது மோட் ஆஃப் ஸ்டடி, ஃபுல் டைமில் படிச்சிங்களா அப்படின்னு. ஃபுல் டைமில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து உங்களோட ரெஸ்யூம் இதோடு நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணணும். PDF ஃபார்மேட்டில் தான் ரெஸ்யூம் இருக்கணும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 2 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இதிலே உங்களோட 10th மார்க்கோட பர்சன்டேஜ், 12th மார்க்ஸோட பர்சன்டேஜ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் அண்ட் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் நல்லா தரவாக படித்து பார்த்துட்டு, ஸோ எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன்ஜினியரிங் ட்ரைனிங்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு பேன் இந்தியா, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ அதானி சிமெண்ட்ஸோட குரூப்ஸ்லேருந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதானி சிமெண்ட்ஸ் குரூப்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன் சிவில் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் BE கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி சான்சஸ் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% எடுப்பாங்கன்னு தெரியாது, பட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அப்ளிகன்ஸ் மஸ்ட் ஹேவ் அ 3 year or 6 semester ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் டைம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம்லேயோ கரஸ்பாண்டன்ஸ்லேயோ நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிளாக்லாக்ஸோ அரியர்ஸோ ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் நேஷ்னல், அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி 1 Jan 2000 31 December 2005 இந்த 2 டேட்டுக்கும் மிடில் பிறந்தவங்களாக இருக்கணும். அதாவது January 1 2000 பின்னாடியும் 31 December 2005 முன்னாடியும் பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸையும் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் பேக்கேஜாக 4.5 lakhs per annum கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மந்த்லி உங்களுக்கு ஒரு 37,500 ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். இதில் வந்து 10% வேரியபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10% இன்னும் இன்க்ரீஸும் ஆகலாம், 10% டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 36,500 38,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேசிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ கெமிக்கல்லையோ சிவில்லையோ முடிக்கலைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.